மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காவும் முள்ளங்கியும் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். எப்போவுமே இது கூட்டு வச்சாதான் நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படுவீங்க. ஆனால் இந்த மாதிரி பொரியல் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் பொரியலுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு 3/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேணான்னா நீங்கள் வந்து அதை சேர்க்காம பண்ணலாம். ஒரு முள்ளங்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது வந்து பீர்க்கங்காய் வந்து 1/2 கிலோ, நம்ம தோலெல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமலே இதில் வந்து தண்ணி வந்துடும். அதனால் தண்ணியே ஊற்ற வேணாம், இந்த தண்ணியிலையே இது வெந்தால் போதும். நம்ம பீர்க்கங்காவில் எப்பவுமே தண்ணி வரும், அதனால் அந்த தண்ணியிலே வேக விட்டுக்குங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வேக விட்டாச்சு. இனிமேல் மூட வேண்டாம், மூடாமல் வேக விடுவோம். ஒரு பொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வருது பாருங்கள். முள்ளங்கியும் தண்ணி உள்ள காய், அதே மாதிரி நமக்கு பீர்க்கங்காவும் தண்ணி உள்ள காய். இப்போ நான் வந்து திருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் வந்து காலையில் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா வந்து வெயிட் குறையும். நிறைய பேருக்கு வந்து நீர் உடம்பு நல்லா ஊதி போயிருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஜூஸ் வந்து போட்டு குடிக்கலாம். இங்கே பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.